அதாவது போராட்டக்காரர்களுடைய மனநிலை ஒரே விஷயத்தை தான் மையமாக கொண்டிருக்கிறது. அதாவது நிரந்தர தீர்வு வேண்டும். அதாவது ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக தமிழகத்தில் ஆண்டாண்டுக்கு நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு அவசர சட்டம் இயற்றி அதற்கு பின்னதாக அதை மீண்டும் நீதிமன்றத்தில் சென்று அதுக்கு தடை எதுவும் வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் தான் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தற்போது நிலையில் போராட்டத்தை பொறுத்தவரை இங்கு லட்சக்கணக்கானவர் அந்த கடந்த 5 நாட்களாக கூடியிருப்போது இன்றுமே அதிக அளவில் கூட்டமானது வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடியவர்கள் தற்போது அந்த கருத்தை, அதாவது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் பேசக்கூடிய அந்த கருத்தை பிரதிபலித்து வருகிறார்கள். ஆனால் அதற்கு இவர்கள் ஒத்துழைப்பதாக தெரியவில்லை. அதாவது அவருடைய கருத்து அந்த அவசர சட்டமே போதுமானது, அதுவே நிரந்தர தீர்வாக அமையும் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த கருத்து அது நிரந்தர தீர்வாக அமைந்த பிறகே தங்களுடைய இந்த கூட்டமானது கலையும் என்பதை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்த அவசர சட்டம் என்பது தற்காலிக ஒரு முடிவாகவே இருக்கும் என்பதே மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிரந்தர தீர்வு நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்படுவது ஒன்று மட்டுமே தங்களுடைய கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதே மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அந்த பீட்டா அமைப்பு அதனால் பீட்டா அமைப்பிற்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த 2 கோரிக்கைகளையும் அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்றும் அதுவரை தங்களுடைய போராட்டம் பல்வேறு வடிவங்களில் இதுபோல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்றும் கூறுகிறார்கள். சிலர் இந்த போராட்டத்திற்கு நேரடியாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். சிலர் அந்த மேலதளங்கள் முழங்கி ஒரு சிறிய ஒரு ஆடல் பாடலுடன் இந்த நாடகம் மாதிரி நடித்து அதன் மூலமாக இந்த கருத்துக்களை பிரதிபலித்து வருகிறார்கள். இதுபோல பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்ட களமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பேசக்கூடியவர்கள் தமிழக அரசு மத்திய அரசை கண்டித்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை நிரந்தர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அவர்கள் பேசி வருகிறார்கள்.